இந்த வீடியோவில் 2 மேஜர் ஸ்டாக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீசஸ் இந்தியா லிமிடெட். இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக உங்களுக்கு வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இது வழியாக தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்சேஞ்சஸ் கிளியரிங் கார்ப்பரேஷன் டெபாசிட்டரி பார்ட்டிசிபேஷன் இன்வெஸ்டர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஹோல்ட் பண்ணுறது எல்லாமே இந்த கம்பெனி தான். ஷேர் மார்க்கெட்டில் மார்க்கெட் கேபிட்டல் வந்து 32,000 கோடி இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் 1554. 52 வீக் ஹை வந்து 1990. ஸ்டாக்கோட பி வந்து 65.6 இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டாக 0.80% கொடுக்குறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 32.7% இருக்குது. இப்போ சார்ட் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா ஒரு 1800 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ கரெக்ஷனில் கிடைக்குது. ஒரு சின்ன சின்ன டிப்லையும் வாங்கி அக்யூமுலேட் பண்ணிங்கன்னா திரும்ப ரிவர்சல் எடுக்கும்போது 10 to 15% வரைக்கும் ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதோட பாசிட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ கம்பெனி, குட் ப்ராஃபிட் க்ரோத் 37.8% CAGR ஓவர் லாஸ்ட் 5 years. குட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ட்ராக் ரெக்கார்ட் 3 years ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 29.7% இருக்குது. ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட் மெயின்டைன் பண்ணுறாங்க, 55% இருக்குது. சேல்ஸ் க்ரோத் வந்து 18.8, மீடியன் சேல்ஸ் க்ரோத் லாஸ்ட் 10 years இருக்குது. நெகட்டிவ் சைடு வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, டிக்ரீஸ் ஆகிருக்கு. குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் சேல்ஸ் வந்து 140 crores-லேருந்து 250 crores டபுள் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 58 crores-லேருந்து 100 crores டபுள் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் நெட் ப்ராஃபிட் வந்து 50 crores-லேருந்து மல்டிஃபோல்ட் ஆகி 526 crores இருக்குது. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் ப்ரொமோட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15% இருக்குது. எஃப்ஐஎஸ் கிட்டக்க 12.90% இருக்குது. டிஏஎஸ் கிட்டக்க 14.24% இருக்குது. 14 lakhs, நியர்லி 15 lakhs ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து இருக்காங்க. இந்த ஷேரும் லாங் டேர்முக்கு ஏற்ற ஷேரு. அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி லிமிடெட். இந்த கம்பெனி வந்து ரீசெண்டாக ஐபிஓ வந்து அதுக்கப்புறம் லிஸ்ட் ஆச்சு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிஸ் அண்ட் ஃபெசிலிட்டேஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் செட்டில்மெண்ட் ஸ்டேட்ஸ் இந்தியன் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் இதில் இருக்காங்க. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 25,000 கோடி. கரண்ட் ப்ரைஸ் வந்து 1286 ரூபா. இந்த ஷேர் வந்து ஐபிஓவில் லிஸ்ட் ஆகும்போது 900 rupees ரேஞ்சில் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1300 ரூபா வரைக்கும் ஏறினது. இப்போ கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங்னால கொஞ்சம் இறங்கி இருக்குது. 1400 ரூபா வரைக்கும் கூட போகும். ஸ்டாக்கோட பி வந்து 78.4. டிவிடெண்ட் ஈல்டாக 0.16% இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 17.8% இருக்குது. கம்பெனி வந்து ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ. இதோட சேல்ஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக 300 crores பக்கம் மெயின்டைன் பண்ணுறாங்க. நெட் ப்ராஃபிட் வந்து 78 crores-லேருந்து 90 crores பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் நெட் ப்ராஃபிட் வந்து 125 crores-லேருந்து 343 crores பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் எஃப்ஐஎஸ் கிட்டக்க 15% இருக்குது. டிஏஎஸ் கிட்ட தான் அதிகமாக இருக்குது, 44% இருக்குது. பப்ளிக் கிட்டக்க 40% இருக்குது. ஓவராலாக 10,35,000 பேர் வந்து ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்காங்க. இந்த ஷேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷனுக்கு 1, 2ன்னு குவான்டிட்டி வாங்கி அக்யூமுலேட் பண்ணலாம். 2 ஷேரும் 1000 ரூபாய்க்கு மேலே இருக்கேன்னு யோசிக்காதீங்க. லாங் டேர்முக்கு ஏற்ற ஸ்டாக்கு. 1, 2ன்னு குவான்டிட்டிஸ் ஆட் பண்ணிகிட்டே வரும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு டிப்ஸ் வரும்போது ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஏற்றங்கள் 10%, 15% வரும்போது நீங்கள் செல் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். Thanks for watching my video.